ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே. இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். புதினா கொத்தமல்லி சட்னி அரைக்கலாமா? எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். முழு உளுந்து சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க. எண்ணெயில் நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வறுப்படட்டும். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க. நான் 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். அதுதான் இந்த ரெண்டுமே டேஸ்ட் கொடுக்குங்க. ரெண்டுத்தையுமே மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து வதக்கிட்டு, பெரிய வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க, நார்மல் சைஸ் 2. இந்த சட்னி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உப்பையும் அதிலே சேர்த்துக்கலாம். புளி, கோழி குண்டு அளவு புளி சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வதங்கினோடனே கொத்தமல்லி கம்மியாக வச்சுங்க, புதினா நிறையா வச்சுக்கோங்க. புதினா கொஞ்சம் அதிகமாக போடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக, உங்களுக்குமே தெரியும் பார்த்தோன்னே. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டுங்க. தண்ணி விடுங்க அதுலேருந்து. அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை. ஆற வச்சு மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சிடலாங்க. ரொம்ப மழைன்னு அரைக்காதீங்க, நார்மலாக நொர அரைங்க. அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. தாளிப்பு கொடுத்துடலாங்க. நார்மலாக தாளிக்கிற மாதிரி தான், ஆனால் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிங்க. சூப்பராக எம்மியான புதினா கொத்தமல்லி சட்னி நீங்களும் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள்.